பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் ஒரு வேத பகுதியை வாசித்து கர்த்தருடைய வசந்த நிறை கடந்து போக போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம், அதில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வாசிங்க. மகா வறட்சியான காலங்களில் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன் சொல்லாமா? வாக்குத்தத்தங்கள்லாம் வரும்போது ஆமேன் சொல்லி அதை ரிசீவ் பண்ணிக்கணும், அதை வாங்கி வச்சுக்கணும். ஆமேன். சரி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. யார் உன்னை நடத்தி? இப்போ ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். நான் உன்னை நடத்துகிறேன். அதுவும் எப்போ? நித்தமும், கண்டினியூலி, அதாவது தொடர்ந்து. இந்த நித்தமும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தொடர்ந்து. சொல்ல போனால் அனுதினமும் நான் உன்னை நடத்துவேன். ஆமேன். எப்படி, ஏன் சொல்கிறாரு? அனுதினமும் நான் நடத்துவேன். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை திட்டம் போடுகிறோம். இந்த காரியெல்லாம் நடக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறோம். ஆனால் 50-50 தான். நடக்குமா நடக்காதா? நடந்தா ஐயோ நான் நடத்திட்டேன் அப்படின்னு நம்ம போயிடுறோம். நடக்கலைன்னா உடைகிறோம். உள்ளம் உடைகிறது, உள்ளம் நொறுங்குகிறது. போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாதைகள் வருகிறது. நம்முடைய எலும்பெல்லாம் நடுங்குகிறது. எத்தனை பேர் எலும்பெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி, அதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நல்லா கவனிக்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த இடத்துல உன் எலும்புகளை குறித்து பேசுகிறார்? நீ தோட்டத்தை போல இருப்பேன்னு சொல்கிறாரு, நீரூற்றை போல இருப்பேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நல்லா கவனித்து கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் எல்லாம் பலவீனமானவர்கள். இந்த பூமியில் நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டவர்கள். என் மகனே, என் மகளே, நீ என்னையே சார்ந்து கொள். நீ என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் நான் நடத்தி காட்டுறேன். நல்லா கவனிங்க. மனுஷன் காலத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். காலத்தில் போய் மாட்டிக்கினான் மனுஷன். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஏற்ற காலத்தில் இந்த காரியங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனுடைய இருதயம் அந்த காலத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அவனுடைய வாழ்க்கையை கால சக்கரத்துக்குள்ளே அவன் அடைபட்டு கிடக்கிறான். அதனால் மனுஷன் போடுற திட்டங்கள் இந்த டைமுக்கு உட்பட்டு, இந்த நேரத்தில் இது சரியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டம் போடுறோம். அந்த திட்டங்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான், நம்முடைய குடும்பத்தாருக்காகத்தான். ஆனால் அவைகள் நடப்பது இல்லை. அது நடக்காத போகும்போது தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள வேதனைகள் ஏற்பட்டு உள்ளம் உடஞ்சி. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆத்துமாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் ஒரு சீக்வன்ஸாக போகும். முதல்ல லைட்டாக ஒரு ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம், அப்புறம் ரொம்ப ஆழமானதில் போய் அது ரொம்ப துக்கத்தை ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரும். ஏன்னாக்கா நம்முடைய காரியங்கள் நடக்காத போது நடக்கணும். அப்போ நம்முடைய காரியங்கள் நாம் போகிற திட்டத்தின்படியே நடக்கணும் அப்படின்னா என்னை ஒருவர் நடத்த வேண்டும். ஆமேனா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எத்தனையோ சில பேர்கிட்ட நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வாருங்க, ஆண்டவர் இப்படி செய்வாருங்கன்னு சொன்னால் போங்க. அப்படி வெறுத்து போயிட்டு, வாழ்க்கையில் நொந்து போயிட்டு, நான் எவ்வளவோ திட்டம் போட்டேங்க, இது நடக்காதா, அது நடக்காதா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையை இப்படிலாம் பிளான் போட்டேங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. வெறுத்து போயிட்டு பேசுவாங்க. அப்படிப்பட்ட கண்ணீரோட, வேதனையோட, துக்கத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை நித்தமும் நடத்தி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை நித்தமும் நடத்தி என் குடும்பத்தை நான் இப்படி கொண்டு போகணும், என் மனைவிக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுத்து நான் நடத்தணும்னு நினைக்கிறேன், அல்லது என்னுடைய பிள்ளைகளை நான் இப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லார்கிட்டையும் அப்படி போனால் கூட நம்முடைய எங்கே போய் நம்ம உடைப்போம், நம்ம உடஞ்சிருவோம் தெரியுமா? நம்முடைய ஸ்போஸ், நம்முடைய துணைக்கிட்ட, கணவன் மனைவி கிட்ட போயிட்டு இப்படி இருமா அப்படின்னு சொல்லுவார், அங்கே நடக்கவே நடக்காது. அதே போல் மனைவி கணவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, அது கேட்கவே மாட்டாங்க, வேற மாதிரி போகும். என்னடா இது நம்ம இப்படி சொல்கிறோம். இந்த நடக்கிறது என்பது வாழ்க்கை.
இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. வாழ்க்கை, என் வாழ்க்கையை இப்படி தான் நடத்தணும். நல்லா கவனிக்கும். நம்ம எவ்வளவு தான் திட்டம் போட்டாலும் அந்த காரியங்கள் நடக்கணும்னா தேவனுடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும். ஆமேனா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலையே படாத, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ப்ரெசண்ட் இந்த காலத்தில் இருக்கிறோம், நிகழ்காலத்தில் இருக்கிறோம். நிகழ்காலத்தில் இருக்கும்போதே ஒவ்வொரு வினாடி கடந்து போகிறது, இறந்த காலமாக போகிறது. நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு நாம் எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம். இப்போ அடுத்த வினாடி, இப்போ ஆராதனை முடிச்சுட்டு என்னென்ன ஷெட்யூல் போட்டு வந்துருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள்லாம் ஆராதனையை முடிச்சுட்டு சில பேர், ஐயோ இந்த வாரம் முழுக்க சேர்த்து வச்ச துணியை துவைச்சிடணும், அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் என்னமோ நிறைய பிளானிங் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மட்டுமே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம், ஐயோ நாளைக்கு நேற்று நல்லா லீவை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆராதனையை முடிச்சுட்டு நான் போய் ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். சரி, நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நீ ஹோம்ஒர்க் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போல்லாம் இப்போ எப்படிங்கிறாங்கன்னு தெரியல, சொல்லிக் கொடுத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலே தெரியல. கர்த்தர் நல்லவர். இப்போ நிறைய என்ன பண்ண, நம்முடைய ஃப்யூச்சரை நிறைய பிளான் பண்ண, நடக்கணும். லைஃபே நம்ம போடுற திட்டங்கள் நடக்கணும், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நடக்கணும். ஏன்னா நமக்கு மனது இருக்கிறது. அந்த மனதில் தேவன் தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்மானம் அது தேவனுக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் படைத்தார். ஆனால் நாம் மாம்சத்தில் விழுந்து விட்டாலும் நமக்குள் இருக்கிற பெரியவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் சொல்லாமா? சரி, இந்த வசனத்தை நம்ம நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் எப்பவுமே, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம வீட்டில் பிள்ளைங்க அழுது இருப்பாங்க. அழுது இருக்கும்போது முதல்ல அவங்க எந்த விஷயத்தில் எப்படி உடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துட்டு தான் அதுக்கு ஏற்றாறு போல போய் தேற்றுவோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னாக்கா, எனக்கு ஒரு இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை, ஒரு 5ஆவது படிக்கிற ஒரு பிள்ளை வச்சுங்களேன், எனக்கு பேக் வேணும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் நம்மளால் வாங்கி தர முடியல. அந்த பிள்ளை இப்போ ஓன்னு அழுதுன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டில் இருக்கிற மாமா வராரு. மாமா வந்துட்டு, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஐயோ கவலையே படாத, ரத்தம் எல்லாம் நிற்கிற அளவுக்கு நான் கட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை அழுத்து எதுக்கு? பேகுக்கு. இப்போ ஏதோ கையில் கீரல் விழுந்து போயிட்டு ரத்தம் வந்துன்னு இருக்குது. அதுக்கு அந்த குழந்தைய பார்க்கும், என்னடா இது, இவருக்கு ஏதோ பைத்தியத்தை முடிச்சு போச்சான்னு சொல்லி. அப்போது அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு பேக்கு தானே வேணும், நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே உன்னை பேக் எடுத்து வந்து கொடுக்குறேன். அப்படி அந்த குழந்தைக்கு ஏற்றாறு போல தேற்றுகிற அந்த தேர்தல் தான் அந்த குழந்தைக்கு ஆறுதலை கொடுக்கும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நம்மோட பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் எவ்வளவோ திட்டம் போட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணும், என் கணவன் எப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நான் வீட்டை இப்படிலாம் கட்டணும், என் வீட்டை கட்டுறதுக்கு நான் இப்படி பொருளெல்லாம் சேர்க்கணும், இப்படிலாம் எவ்வளவோ திட்டம் போட்டு ஒன்றுமே நடக்கலை. நம்முடைய வாழ்க்கையே திட்டமிடுதல் இருக்கிறது. அந்த திட்டமிடுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ அந்த திட்டமிடுதல் நடக்கலைன்னு சொல்லும்போது நம்முடைய மனசெல்லாம் எப்படி உடஞ்சி அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துருப்போம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலையே பட வேண்டாம், உன் கவலையை எடுத்து அப்படி ஓரமாக போட்டிடு, எதை குறித்து நீ வேதனைப்பட வேண்டாம், இப்போ நான் உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க போகிறேன். ஆமென் சொல்லாமா? நான் உன்னை நடத்துகிறேன், நீ உன்னை நான் என் கையில் எடுத்துக்கிறேன். நான் உன்னை எப்படி நடத்த போகிறேன்னா, நித்தமும் ஒவ்வொரு வினாடியும் அனுதினமும் நான் உன்னை நடத்தி, உன் எலும்பெல்லாம் அப்படியே ஆடுச்சு இல்லை, உன் எலும்பெல்லாம் கை காலை நடுங்குச்சு இல்லை, ஐயோ எனக்கு எவ்வளோ அசிங்கம், எவ்வளவு அவமானம், நான் இதெல்லாம் செய்து முடிச்சிடுவேன்னு சொல்லி எவ்வளவோ கற்பனைகள் பண்ணேன், என்னால் நடக்க முடியல. இப்போ ஆண்டவர் சொல்றார், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். ஆமேனா? சொல்லுங்க, உன் ஆத்துமா என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆக்குவேன். முதல்ல உன்னுடைய ஆத்துமாவில் ஒரு கலிகூறுதல் வரும். நீ போட்ட திட்டங்கள் எல்லாம் நான் செயல்படுத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். அடுத்த வினாடி நீ போட்டிருக்கிற திட்டங்கள், உன் வாழ்க்கையை குறித்த திட்டங்கள், உன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நடக்குமோ, நடக்கும். ஆமெனா? உன்னை நடத்துகிறவர் சொல்றார், நடக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். என் காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. என் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் போடுகிற திட்டங்கள் எல்லாம் எனக்கு அவர் நல்லாவே புரியும்.
அவர் சொல்றாரு, உன் ஆத்மாவில் இனிமே அந்த உடைதல், அந்த வேதனைகள்லாம் வராது. நான் உன்னை என்ன செய்வேன்னா, முதல்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, ஓகே திருப்தி ஆக்கிட்டேன். இப்போ நான் எப்படி வைப்பேன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். தோட்டம் அப்படின்னாவே தோப்புக்கும் தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி ஞாபகம் இருக்குதா? தோப்புக்கும் தோட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? தோப்பு அப்படின்னா சிங்கிளாக இருக்கும், ஒரே ஒரு மரம். இப்போ தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, ஒலிவத்தோப்பு. ஆனால் தோட்டம்னா பலவிதமான கனிமரங்கள் இருக்கும். ஆமேனா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தோட்டத்தை போல் ஒன்று ஆக்குவேன். நல்ல கவனிங்க, தோட்டத்தை போல் ஒன்று ஆக்குவேன். அதுவும் சாதாரணமான தோட்டம் அல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எப்பொழுதும் எந்தெந்த தருணத்தில், எந்தெந்த வேலையில், எந்தெந்த சீசனில் எந்தெந்த மரம் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும்னா உனக்கு நீர்ப்பாய்ச்சல் இருக்க வேண்டும். நான் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆக்கி, உன் மூலமாய் உன்னால் எல்லாரும் திருப்தி அடையும்படியாய், ஆமேனா, உன்னால் எல்லாருடைய பசியும் போக்கும்படியாய், உன்னால் உன்னை கொண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ஆமேனா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் வறட்சியே வராது, சோர்வே வராது, இலை உதிர்வே பார்க்க மாட்டேன். பசுமை மாறா காடுகளை போல உன் பசுமை மாறாமல் நீ கனி கொடுப்பாய். உன்னிலிருந்து உன் குடும்பத்தார் அல்லது உன் சபையார் அல்லது உன் கிராமத்தார், உன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பசியார வைப்பேன். ஆமேனா? நீ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், திருப்தியாக இருப்ப. அது என்ன? அதாவது சொல்றாரு, வற்றாத நீர் ஊற்று. ஆமேன்? வற்றாத நீர் ஊற்று. இந்த நீர் ஊற்று இருக்கு இல்லையா, இந்த நீர் ஊற்று எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் இருக்கும். பார்த்தீங்களா? சில பேர் நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாய் திருப்தியாக இருப்போம், ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. ஜீவன் உண்டாகி இருக்கும்படியாக திருப்தி இருக்கும். அதான் இந்த அப்பமும் தண்ணீரும் என்பது மிக முக்கியமான டாக்ட்ரின். இந்த டாக்ட்ரின் மிக முக்கியமானது. நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக மனமகிழ்ச்சி, ஒரு ஜாய். இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக சாப்பிடுவாங்க, மனசுக்குள்ளே வலி இருக்கும், சிரிப்பே இருக்காது. அவங்க மனசுக்குள்ளே அந்த நீர் ஊற்று, அந்த சில்னஸ், மற்றவங்கிட்ட பேசவே முடியாது. அப்படியே பேச மூஞ்சி உம்முன்னு நல்லா திருப்தி சாப்பிட்ருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் உன்னை ஆக்கி வற்றாத நீர் ஊற்று. இந்த நீர் ஊற்று சில வேளைகளை கொஞ்சம் வற்றி விடும். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த உன்னை எப்படி ஆக்குவேன்னா, நீ வற்றாத நீர் ஊற்றாக. உன் கணவன் உன்னை பார்த்தாவே எரிச்சலாக இருந்தார் இல்லையா, அல்லது உன்னுடைய மனைவி உன்னை பார்க்கும் போதே யோ போயா ஒரு மாதிரி பண்ணாங்க இல்லையா, இப்போ நான் எப்படி ஆக்குவேன்னா, உன் கூட பேசலாமா, உன் கூட கொஞ்சம் இளைப்பாறலாமா, உன் கூட பேசினா எனக்கு அப்படியே ஒரு சில்னஸ் இருக்குது, என் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறுது, என் மனசுக்குள்ள ஒரு பயங்கர கம்பீரம் இருக்குது, எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்குள்ள உன்னை நடத்தி கொண்டு போகிறேன். ஆமேனா? அப்போ என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருந்துச்சு. நான் போகிற திட்டங்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நான் நடத்துவேன். ஆமேனா? இப்போ எதிர்காலம் யார் கையிலையா? நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இப்போ நாளைய தினத்தை நோக்கி போய் நிற்கிறோம். எத்தனையோ கற்பனைகள், அந்த கற்பனை கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அப்படியே பாருங்க, கருக்கலையாமல், ஓப்பனாக சொல்லணும், கரு கலைஞ்சிருச்சுன்னா எப்படி ஒரு உயிர் போயிடுது இல்லையா, கரு சிதைஞ்சிருச்சுன்னா, நம்ம போடுற திட்டங்கள் சிதையும் போது நம்முடைய உயிர் போயிடும். தெரியுமா? எப்படி ஒரு கலையம், நம்ம போடுற திட்டங்கள் கருவை போன்றது, உயிர் போன்றது. நம்ம போகிற திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் உனக்கு ஆலோசனையில் ஆச்சரியமானவராக இருக்கிறேன், செயல்களில் உனக்கு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்குன்னு ஆலோசனையை கொடுத்து அந்த ஆலோசனையை செயல்படுத்துகிறவரும் நானே. ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர், செயல்களிலே அவர் மகத்துவம் உள்ளவர். ஏன்னா நம்ம போடுற திட்டம் கருவை போன்றது. கரு அது ஜீவன். அதனால தான் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம்.
ஏன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னாக்கா, தீய விஷயத்தை பார்த்தாங்கன்னா தீய சிந்தை அவர்களுக்கு வந்துடும். அது கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த கரு களைஞ்ச ஜீவன் போகுது இல்லையா, மனசு உடஞ்ச உடனே அந்த தழும்புகள், அந்த காயங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது ஒரு பெரிய வடுவாக இருக்கும். அது காலம் முழுக்க அதுக்கு மரணத்தை கொடுக்கும். அப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, இதை புரிஞ்சு தான் சொல்கிறாரு, எனக்கு உன் ஜீவன் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் ஜீவனில் ஒரு புத்துணர்ச்சி வரணும்னா நான் உன்னை நடத்துவேன். ஆமேனா? அப்போ தான் எத்தனை பேருக்கு சந்தோஷம் வந்துருச்சு? ஆமேனா? இனிமே நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாம் சக்ஸஸ், எல்லாமே வெற்றி தான். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? மனுஷன் போடுற காரியம் எப்படி இருக்குன்னாக்கா, இதுவோ அதுவோ, இப்படியோ அப்படியோ, நடக்குமா நடக்காதா? பிரசங்கியில் ஒரு வசனம், நல்ல வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 11:6 எடுத்து வாசிங்களேன். பிரசங்கின் புத்தகம் 11:6. காலையிலே உன் விதை என்னதுங்க? எது? உன்னுடைய பிளான். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும், இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. உனக்கு என்னமா தெரியும்? காலையில உன் விதையை விதை, உன்னுடைய மனதுக்குள்ள பிளான் போடு. விதையை விதை. நான் சொல்லிட்டேன், விதை ஜீவன். விதைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்ன ஆகணும்னா, விதைக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால தான் வளருகிறது. வசனம் விதை. ஆமேனா? வசனம் ஜீவன், வசனம் விதை. அதனால தான் விதைக்கிற ஓமையை கர்த்தர் சொன்னார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் மகனே என் மகளே, நீ காலையில் உன் விதையை விதை. அதுக்கு தான் காலையில் போயிட்டு, ஏன் தேவ சமூகத்துக்கு போகணும்னா, உங்கள் சிந்தனைக்குள்ள தேவ சித்தம் இல்லாத அல்லது தவறான ஒரு பிளான், ஒரு திட்டத்தை நீங்கள் போற்றக்கூடாது. அதனால தான் நீ காலையில் போயிட்டு அவர் சமூகத்தில் நீங்கள் பரிசுத்தவான்களை எடுத்துக்கினீங்கனாக்கா, இப்போ ஆபிரகாமை கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளை எடுத்துன்னு போய் பலி செலுத்துன்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் அதிகாலையில் எழும்புறாரு. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து யோர்தானை கடக்க சொல்லு. காலையில் எழுந்துக்கிற, எரிகோவை போயிட்டு அங்கே துதினாலே அந்த எரிகோவை இடிந்து விட செய்யணும். காலையில் எழுந்துக்கிறாரு. அப்போ இந்த காலை என்பது என்ன அர்த்தம்னா, நீ காலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு போய், அப்பா என்ன நடத்துங்க. ஆமேனா? அப்பா என்ன நல்லா கவனிக்கணும். அப்பா என்ன நடத்துங்க, ரொம்ப முக்கியம். நம்ம பரலோக ராஜ்யத்தை எதன் அடிப்படையில் போகிறோம் தெரியுமா? நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் போகிறோம். நாம் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் காலையில் எழுந்து உன் விதையை எப்படி விதைக்கணும்னா, அவர் சமூகத்தில் உட்காந்து பிளான் போடு, திட்டம் போடு. அப்பா என்னை நீங்கள் நடத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் எல்லா அறிக்கை பண்ணு, வாய்த்தந்த அறிக்கை பண்ணு ப்ளீஸ். எல்லா பிள்ளைங்களும், எப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணாமலாம் அனுப்பக்கூடாது. நான் பல முறை சொல்லிட்டேன். காலையில் என்னேந்து நல்லா ஜபத்தில் ஆயத்தப்படுத்துறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது, ஆண்டவரே என் பிள்ளை நீங்கள் நடத்துங்கப்பா. தலை மேலே கையை வச்சு. வீட்டில் அப்பாக்கள் இருந்தால் அப்பாக்கள் என்ன பண்ணணும், இந்த பிள்ளைக்கு தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணும். அப்படி அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னா அம்மாங்க என்ன பண்ணணும், தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணும். சரி, அப்பாவும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் அவங்கள ஜெபத்தில் ஊக்குவிக்கணும். நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணும். உங்களுடைய மனது, நீங்கள் போடுற உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் போடுற அந்த விதை, அது ஜீவன். தேவன் உங்களுடைய மனதின்படியே வாய்க்க செய்வார். ஆமேனா? நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைங்களை குறித்த திட்டத்தை யார் போடணும்? நீங்கள் தான் போடுறீங்க. அது ஜீவன் கரு. அது நான் மறுபடியும் சொல்கிறேன், வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், தேவையில்லாத யாரையோ பார்த்துலாம் திட்டம் போடாதீங்க. யாரையோ பார்த்து திட்டம் போடாதீங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான்னா, சினிமா பார்ப்பாங்க. சினிமா பார்த்ததும் நல்லா மேக்கப் போட்டுன்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் வரும். அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஆஹா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரக்கூடாதான்னு போட்டுருவார். ஆனால் அவருக்கு வந்து வாய்க்கும் வேற மாதிரி இருக்கும், அவர் உயிரே போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்க போகிற திட்டம் புரிஞ்சு போச்சா? இப்போ என்னடா இது, நாம் ஒரு பிளான் போட்டேன், ஆனால் நடக்கிறது எனக்கு வேற மாதிரி இருக்குது. என் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வரைக்கும். ஆமேனா? காலையில் உன் விதையை விதை, அப்புறம் மாலையில் உன் கையை நெகிழ விடாத. நல்ல கவனி.
நெகிழ விடாதே அப்படின்னா நீ போட்ட திட்டத்தை விட்டுறாத. நீ போட்ட திட்டம் நடக்கலைன்னா உயிர் போகிறது. திட்டங்கள் ஜீவன். நாம் எடுக்கிற திட்டங்கள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் ஜீவன். அது ஜீவன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று தேவன் சொல்லுகிறார். நீ எடுக்கிற நினைவுகள், உன் தீர்மானங்கள் எல்லாம் கொஞ்சமானது, அது மாம்சத்தின் படியானது. ஆனால் உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த நினைவுகள் மகிமையானவைகள். இப்போ என்ன சொல்றாருன்னா, இதுவோ எதுவோ, ஆமேனா, அதுவோ இதுவோனா என்ன? நன்மையோ தீமையோ, நான் போட்டது வாய்க்குமோ வாய்க்காதோ. ஒரு விதையை விதைச்சிட்டு அந்த விதை வளரணும் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்ப்போம் இல்லையா? அதே போலத்தான் நம்ம போடுற திட்டங்கள். அன்பானவர்களே, நம்ம போடுகிற திட்டங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கவனம். அப்போ நீ காலையில் போயிட்டு நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ தேவனை நோக்கி பார்த்து, அப்பா நீர் என்னை நடத்தும், என்னை நித்தமும் நடத்துகிறவரே, என் உயிர் இந்த உலகத்தில் இருக்கணும்னு நான் திட்டம் போடுறேன். ஆனால் அது யார் கையில் இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கணும்னு தான் திட்டம் போடுறேன், ஆனால் நான் அது வாய்க்குமா? அது வாய்க்க வேண்டும் என்றால் உம் கரத்தில் இருக்கிறது. உம் கரத்தில் என்னை கொடுக்கிறேன், நீர் என்னை நித்தம் நடத்தும். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தமும் என்னை ஜீவ வழியிலே நடத்தும் ஆண்டவரே. நீ காலையில் போயிட்டு நீ சிந்திக்கிற சிந்தை ரொம்ப முக்கியமானது. உன் பிள்ளையை குறித்து நான் அன்பாய் சொல்லவா, தயவு செய்து சொல்கிறேன், நெகட்டிவான வார்த்தையை தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நடக்கும், என் கர்த்தர் நடத்துவார், அவர் மேலே முழு விசுவாசம் வச்சு நம்முடைய சூழ்நிலையை பார்க்க வேணாம். சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ போடுற திட்டம் அதுவோ எதுவோ நல்ல கவனி, அதுவோ இதுவோ என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னை நடத்துகிறவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படி நான் இப்போ திட்டம் போடுறேன். நம்ம எடுக்கிற திட்டங்கள், தேவன் நமக்கு திட்டத்தை கொடுப்பார். நீ இதை செய், இதை பிளான் பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லி தேவன் நமக்கு திட்டத்தை கொடுப்பார். அதனால் எதிர்மறையான காரியங்களை உங்கள் வாயில் அறிக்கை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்மறையான காரியங்களை உங்கள் வாயில் அறிக்கை பண்ண கூடாது. ஏன்னா தேவனால் எதிர்மறையான தீமையை அவரால் பார்க்கவே முடியாது. தீமையை பார்க்கும்படி தேவன் மனிதனை படைக்கவில்லை. தீமை பிசாசினால் உண்டானது. ஏதேனில் உண்டான தீமை. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை குறித்த நோக்கம் தேவனுக்கு நன்மை மட்டுமே. ஆமேனா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னா அவர் கையில் வச்சுக்கணும். அப்பா நான் என்ன செய்யட்டும்? காலையில் போய் கீழே என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, நல்லா கவனி, என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்படியே பிளானிங் கொடுப்பாரு. நான் பல முறை சொல்லிட்டேன், ஜபம் என்பது ஒரு ஒன் வே டிராஃபிக் அல்ல. நாட் எ மோனோலாக், இட்ஸ் எ கான்வர்சேஷன். இதில் ரொம்ப முக்கியமானது அவர் பேசுவதை நாம் அறிவது. அப்படியே நின்று கேட்கணும். நம்ம பேசிட்டோம், அப்பா நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர், நீங்கள் என்னை நடத்துங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டோம். இப்போ அவர் சொல்லுவார், ஆலோசனை கொடுப்பார். அவர் என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை நீங்கள் அப்படியே கேட்டு சங்கீத புத்தகத்தை வாசிங்க. 32வது சங்கீதத்தில் அவர் எப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிற தேவன் வாசிங்க. பல 32வது சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். நீ எடுக்கிற திட்டத்துக்கு ஆலோசனை கொடுப்பேன். உன் பிள்ளையை குறித்த திட்டம் என் கையில் இருக்குது. உன் பிள்ளையை நான் எனக்காக நான் கொடுத்துருக்கிறேன். எனக்காகத்தான் உன் பிள்ளையை கொடுத்துருக்கிறேன். நீ பிள்ளையை நீ எனக்கு தான் வளர்க்கணும். பிள்ளை எனக்கென்று வளர்த்திடு, உனக்கு சம்பளம் கொடுப்பேன். ஸ்திரியை பார்த்து, சபையை பார்த்து அதிகாரம் உள்ளங்க பார்வோனின் குமாரத்தி சொல்லுகிறாள், பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, உனக்கு சம்பளம் கொடுப்பேன். பிள்ளையை நம்ம யாருக்குன்னு வளர்க்கணும்? தேவனுக்குன்னு வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு வசந்த சொல்லி கொடுக்கணும். செல்ஃபோனை எடுத்து கையில் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க,
எப்படி நீ தொலைஞ்சிப்போ. ஒரு காலத்தில் தூங்கிக்கிற குழந்தையை எழுப்பி கொஞ்சின தாய்மார்களெல்லாம் பார்த்த கண்கள் நான். ஆனால் இன்னைக்கு ஐயோ சனியை தூங்க மாட்டேங்குதே, வயிறுலாம் எரியுது. குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க கூட விளையாடுறதுல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பிள்ளைங்களை யாருக்குன்னு வளர்க்கணும்? அந்த பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வசனம், நீ எதை சொன்னாலும் வசனமாக சொல்லிக் கொடுங்க. அப்போ என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையாக பிளான் பண்ணி கொடுப்பார். நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், காலையில் விதை உன் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணும், உன் பிள்ளை எப்படி சொன்னால் எல்லாம் முக்கியமானது. இன்றைக்கி சாப்பாடு இல்லை. இப்போ நியூஸில் வாசிக்கிறேன், சப்பாத்தி வட்டமாக இல்லையா, அதே சப்பாத்தி கட்டை எடுத்து மண்டையை போல சாகடிச்சு ஆசாமிகள்லாம் உண்டு. நியூஸை பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டேன். ஆண்டவரே எந்த காலத்தில் அங்கே இருக்குன்னு தெரியலையே. அப்போது உனக்கு உன் மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்து நீ செய்கிற காரியங்களை நடக்கணும்னா, நீ காலையில் போயிட்டு என்னன்னு கேட்கணும், அப்பா ஏசப்பா என்ன, எல்லாம் அறிக்கை பண்ணு ப்ளீஸ், ஒரு முறை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா என்ன என் வேலை ஸ்தலத்தில் நான் போக்கையும் வரத்தையும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன ஞானமாய் எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவர் யோசனையில் பெரியவர். ஆமேனா? செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். அவர் செஞ்ச யார் தடுக்க முடியும்? எரேமியா அதான் சொல்றார், அவர் செயல்களிலே மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி. இப்போ யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் திருப்பிங்களேன். ஆண்டவருக்கு எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகா வறட்சியான காலத்தில் நான் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன். திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களை அதிசயமாய் என்ன பண்ணாரு? நடத்தி வந்த. எல்லா மனுபுத்தருடைய ஆவியும் யார் கையில் இருக்குது? யோபு சொல்றாரு, எல்லாருடைய ஆவியும் எல்லா ஜீவராசியுடைய ஆவியும் யார் கையில் இருக்குது? எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் யாருப்பா? நல்லா கவனிங்க, எதை நான் உண்டாக்கினேன்? எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது. வெளியே போனவங்க வீடு திரும்புகின்ற நிலை இல்லை. திடீர் வியாதிகள். உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் கண் விழிக்கும் போது எனக்கு அதிசயமாக இருக்குது. என் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். ஆமேனா? நான் பாருங்க ப்ளீஸ், கொஞ்சம் உணர்வோடு இந்த செய்தியை கொஞ்சம் கேளுங்களேன். ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் நமக்கு நல்லவர். எத்தனை பேர் இந்த கொரோனா சீசனில் கொரோனாவே வரல, கொரோனா சிம்டம்ஸே இல்லை, லைட்டாக அப்படி ஜலதோஷம் அப்படி அச்சு தும்முண்டுமே கொரோனா வந்துட்டுருக்குமா, அந்த பயத்திலேயே திகிலையே செத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான். எனக்கு வந்துருமோ. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள். ஆனால் நம்முடைய கண்கள் இன்னைக்கு இந்த அதிசயத்தை உணர மறுக்கிறதே. என் உயிர் அவர் கையில் இருக்குது. யோபு அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோபு 10:12 எடுத்து வாசிங்களா? யோபு 10:12 இது 12:10 வேகம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோபு 12:10 வாசிங்க பார்க்கலாம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. யார் கையில் இருக்குது? என் ஆண்டவராகிய தேவனுடைய கையில் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஏதோ ஒரு காரியத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நமக்கு தெய்வீக சுகம் உண்டாகணும். அப்படியே நீங்கள் போகிறீங்க, அது உங்களுக்கு அந்த விசுவாசம் வருகிற வரைக்கும் நீங்கள் போகிறீங்க. டாக்டர் என்னமோ சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா என்னை நடத்துகிறவரே, என்னுடைய ஆவி, என் ஜீவன் உங்கள் கையில் இருக்குது ஆண்டவரே, தைரியமாக கம்பீரமாக நில்லுங்க. ஆமேனா? என்னை நடத்த. நீ காலையில் எழுந்து அவர் சமூகத்தில் போயிட்டு நீ விதைக்கணும். உன்னுடைய சிந்தையை சிந்திக்க வேண்டும்.
அப்படி நீ சிந்திப்ப அந்த காரியத்தை வைக்க பண்ணுவார். இப்போ யோவேல 2:26 என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க சபைக்கு வந்து நல்லா பாடி துதிக்க முடியும். அவர் எவ்வளவு நல்லவர், ஒவ்வொரு நாளும் என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? நம்முடைய கையில் காசு இருக்கிறது ஆச்சரியம், அதிசயம் தெரியுமா? நம்ம கையில் இன்னைக்கு பணம் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் கையில் பணம் பறந்து போயிருச்சு. பணம் இல்லை. பணம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியத்தை திட்டம் போடுவோம் இல்லையா? நான் இப்போ சொல்கிறேன், பணத்தை வச்சு திட்டம் போடாத, தேவன் கொடுக்குற திட்டத்தை வச்சு திட்டம் போடு. அந்த பணத்தை எப்படி கையாளணும்னா, என் கையில் உள்ள பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படி திட்டம் போடாத, போய் ஏடா கூட மாட்டிக்குவோம் நாம. ஆனால் என் கர்த்தர் இப்போ எனக்கு என்ன சொல்கிறாரு, அவர் கொடுக்குற திட்டத்தை போட்டோன்னா அந்த திட்டத்தில் கர்த்தர் பணத்தை கொடுப்பார். ஆமேனா? இல்லாமல் போகும் பொருள் மேலே உன் மனசை வைக்காத, அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிடும். பணத்துக்கு ரெக்கை இருக்குது. ஆமேனா? உன் கையில் இருக்கிற பணத்துக்கு என்ன இருக்குதுங்க சொல்லுங்க? உன் கையில் இருக்கிற பணத்துக்கு என்ன இருக்குதுங்க? ரெக்கை இருக்கிறது. அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிடும். இல்லாமல் போகும் மனசு மேலே, பொருள் மேலே உன் மனசை வச்சுனா உன் மனசும் பறந்து போயிடும். அதனால பணத்தை வச்சு பிளான் போடாத, என்னை நடத்துகிற தேவன். ஆமேனா? அவர் என்னை நடத்தினார், என் தேவையை சரியாக சந்தித்து என்னுடைய நெருக்கங்களை மாற்றினார், எல்லாவற்றையும் விளக்கினார், எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், என் கையில் கையிருப்பை கொடுத்திருக்கிற. பணத்தை பார்க்கும்போது அப்படி பாரு, கர்த்தாவே நீர் என்னை நடத்தினீரே, இதுக்கு ரெக்கை இருக்குது, இது பறந்து போகலை, என் கையில் இருக்குது. ஆமேனா? அப்போ ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம அதிசயமாய் ஆச்சரியமாய், ஏன்னா எதிர்காலம், நான் போட்ட திட்டங்கள் எதிர்காலம், வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். திடீர்னு அந்த கம்பெனி திவாலாகி, உதாரணத்துக்கு சொல்ல வரேன், எப்பா சாரிங்க இந்த மாதம் சம்பளம் கொடு, அப்படிலாம் நடக்கலையே. எவ்வளவு அதிசயம்! உண்மையா இல்லையாப்பா? நம்பிக்கையில் அதுவோ இதுவோ தான் வாழ்க்கை. ப்ராபபிலிட்டி 50-50. நம்ம லைஃபே அதுதான். இருப்போமோ இல்லாமல் போகுவோமோ, ஆனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய கிருபையே. ஆமேனா? என் தேவனுடைய மகிமையின் கிருபையே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அதிசயத்தை நீ பார். நீ காலையில் கண் விழித்திருக்கிற, கண்ணை மூடி தூங்கினவங்கலாம் எத்தனையோ பேர் தூக்கத்திலே போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆச்சரியம், நீ கண் விழிக்கும் போதே இந்த அதிசயம், நான் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறேனே. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் பாருங்கள், ஒரு மோட்டார் பைக்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பொருளாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஆச்சரியம், அதிசயம், என் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆக தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நடத்துகிறார் தெரியுமா? நமக்கு என்ன ஏது அடுத்து, ஏன்னா ஃப்யூச்சர் இல்லையா, நம்ம எதிர்காலத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா, நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தேவன் நம்ம எப்படி நடத்துகிறாருன்னா, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டு மந்தையை எப்படி நடத்துவார்? வாசிங்க போல 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 80ஆம் சங்கீதம் 1ஆவது வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, என்ன கூப்பிடுறாரு? இஸ்ரவேலின், சொல்லுங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே. தொடர்ந்து வாசிங்க. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு மேய்ப்பர் ஆட்டு மந்தையை எப்படி நடத்துவார்னா, எங்க பில்லு இருக்குது, எங்க தண்ணீர் இருக்குதுன்னு ஆட்டுக்கு தெரியுமோ? தெரியாது. மேய்ப்பர் என்ன செய்வார்னா, இந்த ஆட்டை எங்கே கொண்டு போய் மேய்ச்சா இது நல்லா மேய்ச்சலை கண்டடையும், நல்லா மேய்ஞ்சிட்டு நல்ல ஜீவனை நல்லா பெற்றுக்கொண்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு இலைப்பாறுதல் வேணும், எந்த தண்ணீரை காட்ட வேண்டும் என்று மேய்ப்பனுக்கு தான் தெரியும். ஆமேனா? என் எதிர்காலம் எனக்கு தெரியாது, நான் அவருடைய மந்தையின் ஒரு ஆடு, என் மேய்ப்பனுக்குத்தான் அடுத்த வினாடி அவருக்கு தெரியும். ஆக இவ்வளவு காலம் நான் போட்ட திட்டம், நான் இந்த பிளான் போட்டேன், பாத்தியா நான் சக்ஸஸ் செஞ்சு முடிச்சிட்டேன், வீடு கட்டணும் திட்டம் போட்டேன், பாத்தியா கட்டி முடிச்சிட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நினச்சேன், பாத்தியா ஊரே அசந்து போகிற மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணி முடித்தேன், அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஏமாந்துக்கின்னு இருக்கிறோம்.
நிச்சயமா சொல், நீ போட்ட திட்டமெல்லாம் அதை வாய்க்க பண்ணினவர் என் மேய்ப்பரே. ஆமேன் சொல்லாமா? அந்த மேய்ப்பருக்கு மாத்திரம்தான் புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் இருக்கும். அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன சொல்ற, நீ போடுற எல்லா திட்டமும், நான் மறுபடியும் சொல்றேன், பணத்தை கையில் வச்சுக்கின்னு போடாத. அதுக்கு ரெக்கை இருக்கிறது, அது பறந்து போய்விடும். ஆமேனா? இப்போ உதாரணத்துக்கு இந்த பணம் என்பது எல்லாருடைய கையிலையும் நடமாடிட்டு தான் நம்ம கைக்கு வரும். நம்ம கையில் இருக்கிற இந்த பணமோ இது நிரந்தரம் கிடையாது. அந்த வசந்த வாசிங்களேன், 23வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகத்தில் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இல்லாமற் போகும் பொருள் மேல், இல்லம்மா 4வது வசனம், ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே. இதான் சுயபுத்தி. இந்த பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போடுறோமே, அது சுயபுத்தி. ஆண்டவரே, இந்த பணம் நான் எடுக்கிற திட்டமாக இருந்தாலும் அந்த காரியம் வாய்க்கணும்னா அது நீங்கள் கொடுக்கிற திட்டம். நீங்கள் கொடுக்கிற திட்டம் அதுக்கு ஏற்ற பணத்தை சரியாய் நீர் வாய்க்க செய்கிற தேவன், சரியாய் நடத்துகிற தேவன். அப்போ ஏசப்பாவுடைய நடத்துதல் எவ்வளோ முக்கியம் இல்லையா? ஆமேனா? இன்னைக்கு வரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் மேய்ப்பருடைய நடத்துதலே. அவர் சொல்றார், இல்லாமற் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிடும். அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கோம்? நம்ம மனசுக்குள்ள தெரியுமா, அப்பா அக்கௌண்ட்ல எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு சொல்லி நிம்மதியாக வந்து தூங்குவோம். காலையில் பார்த்தனாக்கா திடீர்னு என்னமோ செய்திகள் வரும். அதான் சொல்ல விரும்பல, நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு ராஜா நமக்கு திட்டம் கொடுப்பார். காலையில் போய் உட்காந்து இதுவோ அதுவோ அப்படிலாம் நீ மனக்குழப்பம் வேணாம். இன்னையோட இயேசு நாமத்தில் எல்லாம் மனக்குழப்பம் நீங்குவதாக. ஆமேனா? இல்லாமல் போவதாக. நான் போகிற திட்டம், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டி முடிப்பேனா? வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டி முடிப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, முடிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. ஏனென்றால் அது நான் கொடுத்த திட்டமாக இருக்குமே. ஆனால் உனக்கு இது செய்யணும்னு சொல்லி இந்த ஏற்ற காலத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த காலத்தை நான் உனக்கு செய்வேனே, ஆனால் அதுக்கு சரியாக செய்து முடிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேனா? அப்போ நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் சமூகத்தில் போயிட்டு நல்ல சூழ்நிலையை பார்க்காத, இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நடத்துகிறவரை பார். ஆமேனா? உனக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், நடத்துகிறவரை நோக்கி பார். இந்த யாபேசுடைய ஜபம் பயங்கர பவர்ஃபுல் ஜபம். யாபேசுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய வாழ்க்கையே துக்கம். அவர் பிறக்கிறாரு, பிறக்கும் போதே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா யாபேஸ் அப்படின்னா சாரோ, சோகம், வேதனை, துக்கம், கண்ணீர்னே பேரை வச்சுட்டாங்க. அப்போ யாபேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்க அம்மா எப்படி வளர்த்துருக்கோம்? துக்கமாகவே வளர்த்துருக்கோம். ஆனால் யூதா கோத்திரத்து சிங்கம் இல்லையா, அந்த சிங்கத்துடைய அந்த ஒரு அபிஷேகம் உள்ள யாபேஸ்குள்ள இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே என்னை நடத்தும், அவ்வளோதான், என் மேய்ப்பரே என்னை நடத்தும். அன்பாய் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்த்து நீங்கள் மிரள வேண்டாம். அவர்கிட்ட போ, தேவ சமூகத்துக்கு போ. தேவ சமூகத்துக்கு போயிட்டு யாபேசுடைய ஜபம் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க, எனக்கு செய்யுங்கப்பா. எடுத்து வாசிங்க போகலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் யாபேஸ் எப்படி கேட்குறாரு பாருங்க. ஒரு அதிகாரத்தோட அப்பா கிட்ட 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெற்ற. எப்படி பெற்றாங்களா? துக்கத்தோட. எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். உன்னை சுத்தி துக்கம் இருக்கும், உன்னை சுத்தி துயரம் இருக்கும். என்ன துயரம்? நீ ஒரு திட்டம் போடுற, அது நடக்காதது போல, அது வாய்க்காதது போல இருக்கும். யாபேசை போல உடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை நடத்தும். ஆமெனா? என் தேவனே நீர் என்னை நடத்தும். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்களேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். இவர் போட்ட திட்டம் எல்லாம் பாத்தீங்களா? ஆண்டவரே, என் எல்லையை கொஞ்சம் பெருசாக்குங்க, விசாலமாக்குங்க, தீங்கு எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என்னையா இது? ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் போயிட்டு கர்த்தர்கிட்ட திட்டம் வாங்குறாரு. அப்போ தேவன் யாபேசை குறித்து, யாபேசுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. அவனை துக்கத்தோட பெற்றேன், ஆனால் யாபேசை குறித்த
தேவனுடைய நோக்கம் திட்டம் பெரியது. ஆமென். என்னை நடத்துகிறவர் பெரியவர். ஆமென். அப்போ என்னுடைய பிளான்லாம் பெருசா இருக்கணும். அப்போ இவருக்கு எப்படி இருக்குதுனாக்கா ஆசீர்வாதம் இல்லை, அதனால என்னை ஆசீர்வாதமாய் நடத்தும். அப்புறம் என் எல்லை ரொம்ப குறுகினதா இருக்குது ஆண்டவரே, என் எல்லையை என்ன பண்ணுங்க இப்ப பெரிதாக்கும். அப்புறம் உமது கரை என்னோடு இருந்து, என் கூட யாருமே இல்லை. ஆமேனா. என் மேய்ப்பனின் கரம் உமது கோலும் உமது தடியும் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. என்னை ஆண்டவர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீங்க நடத்துங்க இயேசப்பா. இஸ்ரவேலின் தேவன் யாரு? இயேசு ராஜா. ஆமேனா. இஸ்ரவேலின் தேவன் இயேசு ராஜா. இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து கேட்கிறாரு, உங்க கரை என் கூட, எல்லாரும் என்னை விட்டு விலகி இருக்கிறாங்கப்பா, என் குடும்பமே என்னை விட்டு விலகி இருக்கிறதை போல உணர்கிறேன். ஆனால் உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை ஒவ்வொரு நாளும் நான் தீங்கை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் நீரி பூஜனை நடத்தும், தீங்கு என்னை தொடராதபடி என்னை நடத்தும் அப்படின்னு யாபேஸ் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாரு. வாசிங்க பல தொடர்ந்து வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை தேவன் அருளினார். எல்லாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சி செலுத்தலாமா? அவன் வேண்டிக் கொண்டதை, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரா? யாபேஸை குறித்த திட்டம் யாபேஸ் உருவாவதற்கு முன்பதாகவே, யாபேஸ் கருவில வருவதற்கு முன்பதாகவே இந்த யாபேஸ் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற திட்டம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேனா. அதை தான் அவர் வாங்குகிறார். யாபேஸ் அதை தான் வாங்கினார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அதான் முக்கியம். யார் இந்த இஸ்ரவேலின் தேவன்? அவர் யெகோவா தேவன், யாவே தேவன். கரத்தை பார், ஆணியை பார். சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை மீட்பதற்காக தம் ஜீவனையே கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரவேலின் தேவன். அப்போ இவருக்கு நல்லா தெரிஞ்ச கரம், உம்முடைய கரம், உம்முடைய ஆணி படிந்த கரம். ஏனென்றால் அப்போ யாபேஸ் பறக்கும் போது இயேசு கிறிஸ்து வரலன்னு சில பேர் குண்டக மண்டக கேள்வி கேட்பாங்க. ஐயா, இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டவர். ஆமேனா. அவர் ஏதோ ஆதாம் பாவம் செஞ்சதுனால அடிக்கப்படலை, அவர் அடிக்கப்பட்டதை எல்லாமே உண்டாக்கப்பட்டுச்சு. ஆமேனா. அது என்ன அடிக்கப்படுறது? பின்ன தேவனை பார்க்க முடியுமா? தேவன் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு ஆனால்தான் எல்லாமே உருவாக முடியும். அதை மீட்கணும்னா தேவனே பலியாகணும். ஆக தேவன் பலியாக வேண்டும் என்பது தான் பைபிளினுடைய கான்செப்ட். அதுதான் நம்முடைய ஜீவன். அப்போ யாபேஸுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தேவன் என்னை குறித்த திட்டம் என்ன என்பதை குறித்து நல்ல இவர் அறிந்திருந்த காரணம் என்ன? இவர் காலையில் போயிட்டு விதைக்கிறாரு. ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யட்டும், என் வாழ்க்கையை நான் எப்படி அமைக்கட்டும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு காலை ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபமும் இல்லை. அன்பாய் சொல்கிறேன், குடும்ப ஜெபத்தை குடும்ப தலைவர் அவர் தான் நடத்தணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த குடும்ப தலைவர் பாஸ்டர். அந்த குடும்ப தலைவர் தான் அந்த குடும்பத்தை வசனத்தின்படி நடத்தணும். சபையில் சகோதரிகளுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் புருஷன்கிட்ட போய் கேட்கணும். அவர் தான் வசனத்தை கொண்டு நடத்தணும். அப்போ புருஷன் நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்ல வேதத்தை அறியணும். அன்பான சகோதரர்களே, அப்போது சகோதரிகளும் வேதத்தை நல்லா அறியணும். நல்லா வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு அமைச்சிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு நல்லா 11 மணிக்கு சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு, நல்லா கும்முன்னு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறது. நல்லா இப்போல்லாம் சாப்பிட்றது 2 மணிக்கு 3 மணிக்கு எது நல்லா சாப்பிட்றது நேற்றுக்கு நிறைய பேர். காரணம் என்னென்னா ரொம்ப டென்ஷன். என்ன, நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க இப்போல்லாம். நம்ம ஆட்கள்லாம் ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படிலாம் போயிட்டு இன்னைக்கு உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு குடும்ப தலைவர் நல்ல வேதத்தை அறிந்திருக்கணும், நல்ல பைபிள் ஸ்டடி புரிஞ்சிருக்கணும். அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்த வேண்டும். அப்போ யாபேஸுக்கு நல்லா தெரிந்திருந்தது. அப்படியானால் என் தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேலை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். ஆக நம்ம எல்லாம் நல்லா கவனிங்க, நமக்கு அதுவோ இதுவோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் கொடுமைகளை அனுபவித்திருப்போம். ஏன்னா அந்தகாரம் நம்மை நடத்தி கொண்டிருந்தது. பிசாசின் பிடியில் நம்ம அடிமைப்பட்டு போய் கிடந்தோம். ஆனால் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் மகிமையானது. பிசாசு உன்னை நடத்தும் போதெல்லாம், நல்லா கவனிங்க, பிசாசு உன்னை நடத்தும் போதெல்லாம் நீ கொடுமையை அனுபவித்திருப்பாய்.
உன் கண்ணில் கண்ணீர் நின்று இருக்காது. நீயே நினச்சிருப்ப கொஞ்சம் ஆறுதல் அடையலான்னு. ஆறுதலே அடையாமல் உள்ளம் உடைந்திருக்கும், நெஞ்செல்லாம் கனத்திருக்கும். கண்ணீர், உன் கண்ணில் கண்ணீர் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அது நடத்துனது யாருன்னா அந்தகாரம், உலகம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கின்ற பார்வோனுடைய அதிகாரம் எப்படி நடத்துச்சுன்னா அவர்களை கொடுமையாக நடத்துச்சு. அவங்க அனுபவித்ததெல்லாம் கொடுமை அனுபவித்தார்கள். கொடுமைக்காரன் அவங்களை நடத்தினான். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமாக நான் பேசுறது. 2 பேர் நடத்தணும். ஒன்று பிசாசு, ஒன்று உலகம் நடத்தணும். அப்படின்னா தேவன் நம்மளை நடத்தணும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் கண்ணீரோ, எப்போதெல்லாம் கொடுமைகளோ, எப்போதெல்லாம் வேதனைகளோ, அப்போ நம்ம நடத்துனது யாருன்னா அந்தகாரத்தினுடைய ஆலோசனையில் மாட்டிக்கணும். அது நம்முடைய இருதயத்துக்குள்ள பாதிப்புகளை கொடுத்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இப்போ நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை தேடி வந்து நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய தேசத்துக்கு, எகிப்து என்கின்ற உலகம் நமக்கு கொடுமையை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அவர் நம்மை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு போகிறார். ஏன்னா ஒரு ஆட்டு மந்தைக்கு முழுக்க மேய்ப்பனே பொறுப்பு. ஆமேனா? ஏன்னா ஆடு பேதமை உள்ளது. இந்த ஆட்டுக்கு பிதாவாகிய தேவனை ஒன்றுமே தெரியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனை சகலத்தை சிருஷ்டித்தவர். நாம் பேதைகள். ஆனால் நமக்கு முழு ஞானத்தையும் திட்டத்தையும் அறிவையும் கொடுத்து முழு பொறுப்பெடுத்து நம்மை நடத்த வேண்டிய பொறுப்பு மேய்ப்பருக்கு மாத்திரமே உண்டு. அவர் மட்டுமே நம்மை நடத்த முடியும். வாசிங்க பார்க்கலாம். இந்த உலகம் என்கின்ற எகிப்தில் நாம் எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எப்படி நடத்தினாங்க? மாமியார் கொடுமை, இன்னைக்கு மருமக கொடுமை. அப்படி தலைகளை மாறிச்சு. ஒரு காலத்துலாம் பார்த்தோன்னா மாமியார் கொடுமை. எனவே எங்கள் மாமியார் என்ன கொடுமையாக நடத்துகிறாங்க. இந்த நடத்துதல் என்பது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இந்த நடத்துதல் என்றால் என்ன தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் நாம் பழகுகிற பழக்கம். உன் நண்பன் உன்னை எப்படி நடத்துகிறான், உன் சிநேகிதி உன்னை எப்படி நடத்துகிறாள், உன் கணவன் உன்னை எப்படி நடத்துகிறான், உன் மனைவி உன்னை எப்படி, ரொம்ப நடத்துதல் என்பதை நம்முடைய ஜீவனே அடங்கி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் எகிப்து என்கின்ற கொடுமையை நாம் அனுபவித்தோம். ஒரு காலத்தில் கண்ணீர் எழுந்து நிமிர முடியாத ஒரு பயங்கரமான அந்தகாரம் நம்மை சூழ்ந்து கொண்டு தவறான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு போய், நமக்கே தெரியும் இதெல்லாம் தப்புன்னு, இதெல்லாம் செய்யக்கூடாது, நமக்கே தெரியும். ஆனால் பார்வோனின் அதிகாரம் நம்ம அந்த பாவத்துக்குள்ளாக, அந்த தேவையில்லாத சிந்தனைக்குள்ளாக நம்மை நடத்தி நாம் கொடுமையை அனுபவித்தோம். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கொடுமைக்கு தூரமாவாய். ஆமெனா? நீ கொடுமைக்கு தூரமாவாய். நீ அனுபவித்த கொடுமைக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நான் பலனை கொடுக்கிறேன், நான் உனக்கு பிரதிபலனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய கையிலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் அவளை மீட்டெடுத்து கொண்டு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு மேய்ப்பன், ஒரு மந்தையை நடத்துவது போல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. ஆமென். கொடுமையை அனுபவித்த உங்களை நம்மை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 26 வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 6:26. இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு சொல்லுங்க. அணியாய் என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் பேராய் ஒவ்வொரு ஆத்துமாவையும் கணக்கில் வச்சு அணியாய் என்றால் என்ன அர்த்தம்? 50 வயசில் எத்தனை பேர் இருக்கிறான், 10 வயசில் எத்தனை பேர் இருக்கிறான், 5 வயசில் எத்தனை பேர் இருக்கிறான், அத்தனையும் பார்த்து அணியாய். இந்த ஆட்டுக்கு என்ன வயசு? இது மரக்கை சொல்லுவாங்க இல்லையா, மரக்கையா? அப்புறம் அந்த ஆட்டினுடைய வயசை வச்சு சொல்லுவாங்க ஆட்டு குட்டியா.
ஒவ்வொன்றும் எங்களுடைய மந்தையில் எத்தனை மரக்க இருக்குது, எத்தனை குட்டி இருக்குது, எத்தனை பெரிய ஆடு இருக்குது, எத்தனை கடா ஆடு இருக்குது, எத்தனை ஆடு சினைப்பட்டு இருக்குது, எத்தனை ஆடு பால் கொடுக்கிறது. அப்போ நம்முடைய மேய்ப்பர் நம்ம எப்படி நடத்துறாருன்னா அணி அணியாய். உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். எங்கள் 5 பேர் மேலேயும் அணி அணியாய். என் வயசு, என்னுடைய டேஸ்ட்டு, எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். என்னை அணி அணியாய் நடத்துகிற என் மேய்ப்பர் இருக்கிறார். ஆமேன். அப்போ நீ போயிட்டு காலையில் உட்காந்து, ஏசப்பா எப்படிப்பா எங்களை நடத்த போகிறீங்க, என் குடும்பத்தை இன்னைக்கு எப்படி நடத்த போகிறீங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு மணி நேரம் உட்கார முடியாதா உங்களால்? அன்பாய் சொல்கிறேன், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. நீ நிறைய பேர் குடும்ப ஜெபத்தை அசட்டை பண்ணிட்டு ஓடுறீங்க. அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு பிரச்சனை முன்னாடி உட்காந்துங்கிறீங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளும். இரவில் உண்டாகும் பயங்கரம். நீ குடும்ப ஜெபத்தில் உட்காந்து இன்னைக்கு முழுக்க என் கர்த்தரை நடத்தினாரே அந்த நன்றி இருதயம் வேணும். என் ஜனங்கள் நான் அதிசயமாய் நடத்தி வந்தனே, இந்த அதிசயத்துக்காக நைட்டில் உட்காந்து குடும்பமாக நன்றி சொல்லுவாங்க. அணி அணியாய் நடத்தினாங்களே. காலையில் தூங்கி எழுந்ததும் நமக்கு தேவையெல்லாம் தேவன் சந்தித்தார். நம்ம சரியாய் அப்பா வேலைக்கு போனார், அம்மா வீட்டில் எல்லாரும் எல்லா வேலையெல்லாம் செஞ்சாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க, போயிட்டு நல்லா நிம்மதியாக சக்ஸஸாக நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்னதாக ஆண்டவரே எங்களை அணி அணியாய் நடத்தினீரே. ஆமென். இப்போ பார்வோனின் கையில் இருக்கிறாங்க. அவங்க மச்சம் சாப்பிட்றாங்க, அதாவது மீன் சாப்பிட்றாங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட்றாங்க, கொம்மட்டிக்காய் சாப்பிட்றாங்க, வெங்காயம் சாப்பிட்றாங்க, வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றாங்க. இப்போ இவர் நடத்தின்னு போனோம், வனாந்தரத்தில் இவங்களுக்கு போஷிக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணுறது, ஆண்டவர் என்ன பண்ணுறது எல்லாம் கவனிக்கிறீங்களா? வனாந்தரத்தில் என்ன இருக்குது? எகிப்து அன்னைக்கு இருந்த ஒரு பயங்கரமான இன்டர்நேஷ்னல் பெரிய வல்லரசு நாடு. அன்னைக்கு அங்கே அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ 3 வேளை நல்லா தின்னலாம். ஆனால் நடத்துறது கொடுமையை அனுபவித்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அனுபவித்த கொடுமையை நீ பார்க்க மாட்டாய். ஆமேனா? அந்த வசனத்தை வாசித்து மறுபடியும் இங்கே வரப்போகிறோம். ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுமை இனி நீ காண்பது இல்லை என்று சொல்லி 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். எல்லா காரணம் சொல்லாமா? கொடுமைக்கு நீ தூரமாவாய். என்ன கொடுமை இது? நான் நல்லத்தானே திட்டம் போட்டேன், நான் நல்லத்தானே பண்ணேன். இவங்களுடைய உழைப்பு, நல்லா கவனிங்க, இவங்களுடைய உழைப்பு வீணா போகுது. எகிப்தியர்கள் என்ன பண்ண, இவங்களுடைய உழைப்பு ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறான். கொடுமை. ஆனால் அடிக்கிறான், ஆலோட்டிகளை வச்சு அடிக்கிறான். அவன் நடத்தின விதம் எல்லாம் கொடுமையா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய மேய்ப்பர் சொல்றாரு, நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி சொல்றாரு, நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். எகிப்திற்கு நீ பயப்பட தேவையில்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ கொடுமைக்கு தூரமாவாய், நீ பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? என் ஆண்டவராகிய மேய்ப்பர், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை அணி அணியாய். சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன், கணவன் மனைவி பேசியே கொஞ்ச நாள் ஆயிருக்கும், நான் கேட்டிருக்கிறேன். அதில் என் பொண்ணு என்னை மதிக்கலைங்க, கேட்டிருக்கிறேன். பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு போய் அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னமோ பிரச்சனையில் ஏதோ இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தனித்தனியாக பயம் இருக்கும். ஒன்று சேரத்து ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்தது எவ்வளவோ இன்னைக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துவாரே. ஆனால் அந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கும் பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா எங்களை அணி அணியாய் நடத்தி கொண்டு வந்த என் கர்த்தராகிய தேவனே. ஆமென் சொல்லுவோமா? அணி அணியாய், பேராய், அணுவாய், நித்தமும் அணி அணியாய், அணுவாய் என்னை நடத்துகிற தேவன். அணுதினமும் நித்தமும் உன்னை நடத்தி, அணுதினமும் உன்னை நடத்தி, உன் திட்டங்களை கொடுத்து சரியாய் உன் பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆமெனா, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில் நீ நடத்தணும்னா உனக்கு வேதம் தெரியணும். அப்போதான் குடும்ப ஜெபம் இருக்குங்க. குடும்ப ஜெபம் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து மரணத்தை ஜெயித்து அந்த மீட்புடைய ஜெயம் என்ன தெரியுமா?
குடும்ப ஜெபம். ஏதேனில் சிதைந்த குடும்பம் மறுபடியும் ஒன்று சேருதுன்னா அதுதான் கல்வாரி சிலுவையினுடைய வெற்றியின் ரகசியமே. என்னன்னா குடும்ப ஜெபம். குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து ஜெயமே குடும்ப ஜெபத்தை. அதான் குடும்பத்தை பிரிச்சிடுவான் பிசாசு. சில வேலைகளில் ஒரு தீர்மானம் நல்லா இருக்கும்போது தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, நமக்குள்ள அப்பப்போ பிரச்சனை வந்து சகஜம்தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டு குடும்ப ஜெபத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சண்டையே போட்டுக்கினாலும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஒன்றா ஆயிடணுன்ற தீர்மானத்தை இன்றைக்கி போய் எடுத்துடணும். ஆமேனா, சும்மா முடுக்கிக்கின்னு இன்றைக்கி சில வேலைகள் நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க ஒன்றா உட்காந்து. ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா அவங்கவுங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்கவுங்க அது ஜெபம் கேட்கவே படாது. எச்சரிக்கை. அப்படியே போய் கணவன் ஒரு மூல, மனைவி ஒரு மூல, பிள்ளைங்க ஒரு மூல. எவ்வளோ ஷார்ப்பாக சொல்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் எவ்வளோ நடந்திருக்கோம் பார்த்துக்குங்க. ஆமேனா, அப்புறம் திருந்திட்டோம். நான் என் மனைவியெல்லாம் உட்காந்து நல்லா தீர்மானம் என்ன நடந்தாலும் குடும்ப ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது. குடும்பம் ஜெபம் குடும்பமாக உட்காரத்தான் குடும்ப ஜெபம். மூளைக்கு போய் உட்காரத்துக்கு பேர் என்னது அது? அது கல்லறை ஜெபம். கல்லறை தான் பணத்தை தான் இந்த மாதிரி தனித்தனியாக புதைப்பாங்க. ஆமேனா, அது கல்லறை. அது வேஸ்ட். இது பணம்லாம் வேணாம். குடும்ப ஜெபம். அங்கே இயேசுராஜா இருக்கிறார். ஆமேனா, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒன்று கூடுறீங்களோ என்னை நடத்துனீங்களே அப்பா. ஆமேனா, என்னை நடத்துனீங்களே அப்பா. எங்கள் காலங்கள் உங்கள் கையில் இருக்குதுப்பா. நாளைக்கும் நாங்கள் இந்த குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு நீங்கள் போய் நில்லுங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாங்க. இப்போ எடுத்து வாசிக்கலாம். அணியா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 6வது அதிகாரத்தில் 26 வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்தில் நடத்தி கொண்டு வருவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு. சொல்லுங்க, என்ன கொண்டு போவதற்கு? என்ன நடத்தணும். என் வாழ்க்கை மூவ் ஆகணும். என் வாழ்க்கை நடக்கணும். நான் போற திட்டங்கள் எல்லாம் நடக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்ல சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, புதுசாக வாழ போயிருக்கோம் பொண்ணு. தபாரு, நீ போடுற திட்டமெல்லாம் நடக்கணும்னா வாய்க்கணும்னா உன் வீட்டுக்காரனுக்கு தலைக்காணி மந்திரம் போட்டுரு அப்படின்வாங்க. ஆமேனா, தலைக்காணி மந்திரமோ பாய் மந்திரமோ அதெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் வேலைக்காகாது. ஜபம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமேனா, நீ போடுற திட்டங்களை நடக்கணும்னா அந்த திட்டத்தை அவர் கையில் வாங்கு. அந்த திட்டத்தை அவர் கையிலே கொடு. சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். அவளை நடத்தினவர்கள் கொடுமையாக நடத்தினார்கள். நெகேமியா சொல்லுவார், அகந்தையாய் நடத்தினார்கள்னுவார். நெகேமியா இன்னும் அகந்தையாய். நம்முடைய வாழ்க்கையில் கொடுமை தானே கண்டோம், நிம்மதியை பார்க்கல. ஆனால் நம்முடைய மேய்ப்பர் இப்போ நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ வனாந்தரத்தில் இவங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு? சாப்பிட்றதுக்கு என்னத்தை கொடுப்பாரு? குடிக்கிறதுக்கு என்னத்தை கொடுப்பாரு? அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர்களை நடத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதுவும் கொடுமைன்னா என்ன கொடுமைன்னா, அரேபியா வனாந்தரத்தில் அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு எல்லாம் கெமிக்கல். அதில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் காயிற வெயிலுக்கு கால் வெடித்து ரத்தம் சொட்டுமாம். ரத்தம் அப்படியே வரும். அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்தின் பாதையை கடந்தால் தான் கானானை கடக்க முடியும். இப்போ நல்லா கவனி. இப்போ ஏசப்பா வந்து கூப்பிட்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை, நான் உங்களை நடத்துகிறேன். கொடுமைக்கு உன்னை தூரமாக்க போகிறேன். கொடுமை உன்னை அணுகுவதில்லை. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம், நீ விட்ட பெருமூச்சுக்கெல்லாம், நீ சிந்தின கண்ணீருக்கெல்லாம் நான் உனக்கு பிரதிபலன் கொடுக்க போகிறேன். உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றப் போகிறேன். நீ வற்றாத நீரூற்றை போல இருக்க போகிறாய். இஸ்ரவேலே, நீ இஸ்ரவேலுக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றப் போகிறேன். நீ வான்னு கூப்பிட்றாரு. நல்லா கவனிங்க. என்னைக்கு ஏசப்பா நம்மளை அழைச்சாரோ அன்னைக்கே நமக்கான மன்னாவை ஆயத்தப்படுத்திட்டு தான் நம்மளை கூப்பிட்டார். ஆமென் சொல்லாமா? கற்பாறையை ஆயத்தப்படுத்தி கற்பாறையை உடைத்து அதில் தண்ணீரை புறப்பட பண்ணி உன் தாகம் தீர்ப்பேன் என்று தேவன் திட்டம் போட்டு தான் உன்னை அழைத்தார். அப்படியானால் அந்த பயங்கரமான வனாந்தர பாதையிலே, அந்த பயங்கரமான வலு சர்ப்பமும் தேலும் இருக்கக்கூடிய அந்த பாதையிலே, ஐயோ அந்த வனாந்தர பாதையை கடந்து ஒருத்தன் ஜெயம் எடுத்துட்டான்னா அவன் பெரிய மனுஷன். அவன் அந்த வனாந்தரத்தை அவ்வளவு சீக்கிரம் கடக்க முடியாது. அது மரணத்தின் வனாந்தரம், அது மரணத்தின் அந்தகாரம் இருக்கக்கூடிய வனாந்தரம். அப்படியானால் கர்த்தர் பிளான் போட்டாரு, நான் உனக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும். அந்த வனாந்தரத்தை கடக்கும் போது பகலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 53 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தினால இன்னைக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மூச்சு விட்டனால இதை உணர்ந்திருக்கிறேன், உயிர் போகிற மாதிரி உணர்ந்திருக்கிறேன்.
இது இப்போ ஒரு 2-3 வாரமாக அந்த அந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னடா இது நம்ம மூச்சு எனக்கு கிளியர் தெரியுது. அப்படிப்பட்ட வெயில். நான் இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், ஆனால் அன்றைக்கி அந்த வனாந்தர பாதை எப்படிப்பட்டதுன்னா உயிர் போயிடுவாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்துகிறோம்னாக்கா அந்த மேகஸ்தம்பம் பகலில் அந்த வெயிலை தாங்கிறதுக்கு ஒரு மேகமும், இரவில் கடும் குளிர் உறைஞ்சிடும், அப்படிப்பட்ட பனி அங்கே பெய்யும். அப்போ மேகஸ்தம்பம் ஆக மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்பது ஜீவன். ஆமேனா? அப்போ அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நம்மை விட்டு விலகிருச்சுன்னா நம்ம ஜீவன் போயிடும். ஆமேனா? இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் நம்மை எகிப்தினுடைய கொடுமையிலிருந்து வெளியே வரவழைத்து இன்றைக்கு எனக்கு மேகமும் அக்னியும் அவர் கூட இருக்கிறார். கையை தட்டி. இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் என்னை விட்டு விலகுகிற அந்த நேரம் எனக்கு மரணம். ஆனால் இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவார் என்னால் அது ஜீவன். நான் போய் சேர வேண்டிய, நான் தாபரிக்கும் ஊருக்கு போய் நான் சேருவேன். அந்த ஊர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அது பரம கானான். ஆமேனா? 13வது அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 21 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த. சொல்லுங்க. ஆடுக்கு முழுக்க முழுக்க மேய்ப்பன் தான் பொறுப்பு. ஆமென். ஆட்டுக்கு யாருங்க பொறுப்பு? முழுக்க முழுக்க மேய்ப்பன் தான் பொறுப்பு. பகல்ல வழிநடத்த மேகத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் சொல்லுங்க. அவர்களுக்கு முன் யார் சென்றதப்பா? மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்குது. அந்த மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கல்வாரி நாயகனே காட்சியளித்தார். ஆமேனா? அந்த கல்வாரி கரம் நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா. ஏன்னா இவங்க பஸ்கா புசித்திருக்கிறார்கள். என்னங்க அப்போ ஏசப்பா சிலுவை காட்டினாரா? எஸ். இவங்க சிலுவையில் அந்த காயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவருடைய சிலுவை மாத்திரமே இந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்த அந்த ஜீவன் தான் அவர்களுக்கு ஜீவனாக இருந்தது. அந்த கொடிய வனாந்தரத்தில் இவர்கள் ஜீவனோடு கூட தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர்ந்தார்களே. 107ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர்கிற வரைக்கும் எங்களை நடத்தினார் என்று சொல்லி அந்த 107 வாசிங்க பார்க்கலாம். 107 தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆமென். சொல்லுங்க. என்ன வழி நடத்தினாரு? செவ்வையான வழியிலே நடத்தினார். அவர்களுக்கு தேவையான அத்தனையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நடத்தினார். ஆமென் சொல்லாமா? அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேவனே நீர் என்னை நடத்தும். ஆமேனா? ஆமேனா? நீர் என்னை வழிநடத்தும், உம்முடைய வசனத்தின்படியே என்னை வழிநடத்தும். 119ஆம் சங்கீதம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் பாருங்க, எப்படி நடத்தணும். எடுத்து வாசிக்க போகலாம். 119:35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். எதை நடத்துங்க? அப்பா, உம்முடைய கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமா இருக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 65வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். ஆமென் சொல்லாமா? எப்படி நடத்தினாரா? வசனத்தின்படி என்னை நடத்துகிறாராம். தாபரிக்கும் ஊருக்கு போய் என்னை கொண்டு போய் சேர்க்கிறாராம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாராம். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், என்னை படைத்தவர் என் காரியங்களை, என் தேவைகளை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் என்னை அழைத்தார். ஆமேனா? எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டு தான் என்னை அழைத்தார். எல்லாம் அவர் கையில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் போய் அப்பா என்னை நடத்தும். ஆமேனா? ஆக மன்னாவை ஆயத்தப்படுத்தி விட்டு, கற்பாறையை ஆயத்தப்படுத்தி விட்டு, கண்மலையை ஆயத்தப்படுத்தி விட்டு, மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டு, ஆண்டவரே கறி கேட்குறாங்கப்பா, இவங்கெல்லாம் கறி கேட்குறாங்கப்பா. இவங்க கேட்பாங்கன்னு தெரியும்டா மோசே. இவங்க நான் காடியும் கொடுக்குறேன், என் கை குறுகிச்சாடா, என் கை குறுகி போச்சா மோசே. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, ஒரு மாதம் வரைக்கும் கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னார். மோசே கேட்டேன், நாங்கள் ஆண்டவரே கடலில் இருக்கிற மச்சத்தெல்லாம் வாரி போட்டால் கூட இந்த ஜனங்கள் தின்னு தீர்த்துருவாங்க, கொடுக்க முடியுமா? உடனே ஆண்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, டே மோசே, என் கை குறுகி விட்டுதடா. ஆமென். என் கை குறுகியா போச்சு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆமெனா?
ஆக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் நம்மளை அழைக்கிறார். இப்போ கூட நான் உன்னை பரலோகத்துக்கு நான் அழைக்கிறேன், உன்னை பரம கானானுக்கு அழைக்கிறேன். ஆமேனா? அப்படி சொல்லி நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிற தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இப்போ நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஆயத்தம் பண்ணிட்டு தான் நான் அழைத்திருக்கிறார். ஆமேனா? நான் போய் ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை சேர்த்து உன்னை மறுபடியும் வந்து உன்னை சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14 வாசிக்கவே இல்லையா? ஆக தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நீ போய் கேளு. நீ மாம்சத்தில் முடிவு பண்ணனா தாறுமாறாக போய் மாட்டிக்குவே. ஏசப்பா, என்னை நீ அழைக்கும் போது அந்த கொடுமையிலிருந்து என்னை அழைச்சிருக்கிறீங்க, நான் அனுபவித்த கொடுமையிலிருந்து என்னை அழைச்சிருக்கிறீங்க, என் தேவையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருந்தா அழைச்சிருக்கிறீங்க, என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, அந்த தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர என்னை நேர் வழியில் நடத்துகிற என் மகிமையின் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இந்த நேர் வழி என்பது தான் மணவாட்டி சபை. இந்த தோட்டம் என்பது மணவாட்டி. ஆமேனா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங் நீங்களே எடுத்துங்க. வற்றாத நீரூற்று என்பது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஜீவகாலமாய் ஊறி நமக்குள்ள ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் அந்த ஜீவ ஊற்று. அந்த தோட்டம் என்பது நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம். ஆமேனா? அது மணவாட்டி சபை. இது சபை. என் நேசர் லீலி புஷ்பங்களை கொய்யும்படி தோட்டங்களுக்குள்ளே மேய்கிறார். அந்த தோட்டம் புதிய ஏற்பட்ட சபை, மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபையை தாபரிக்கும் ஊருக்கு கொண்டு போகிறார். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொரு ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக எலியாசரை அனுப்புகிறார். நீ போய் மெசபத்தோமியாவில் போய் அங்கே என் குமாரனுக்கு ஒரு பெண் கொண்டு வான்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிங்க. அட்ரஸ்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. என்னது? மெசபத்தோமியாவில் இந்த மாதிரி என் சகோதரர் இருக்கிறாரு, அவருடைய பெத்துவேலு எல்லா அந்த பேர்லாம் சொல்லிலாம் அனுப்புகிறாரு. நீங்கள் போய் அவங்ககிட்ட பெண் கொண்டு வான்னு. ஆனால் எலியாசர் என்ன பண்ணுறாருனாக்கா, நேராக போகிறாரு. அங்கே மெசபத்தோமியாவுக்கு போயிட்டாரு. அங்கே சாயங்கால வேலையில் பெண்கள் எல்லாம், கன்னி பெண்கள்லாம் தண்ணீர் மொழுவதற்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இவர் இப்போ டெஸ்ட் வைக்கிறாரு. என்னை நடத்துகிறவரே, என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை நடத்துகிறவரே, இந்த காரியம் உம்மால் வந்தது, இந்த காரியம் உம்மால் வந்ததா என்று நான் அறிய வேண்டும். இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தியா? ஆபிரகாமோடு சேர்ந்த எலியாசர் எப்படி இருப்பார்? நீர் நடத்தும். நேராக போய் அந்த ஊரில் போய் யாருங்க பெத்துவேல் யாருங்க, அல்லது லாபான் இருக்காரு அவர் யாருங்க அப்படின்னு சொல்ல கேட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? விசாரணை பண்ணி ஆம்பளை பேர் கேட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி எஜமானுக்கு பெண் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீர் என்னை நடத்தி செக் பண்ண ஆண்டவர் அப்படின்னா நீ நடத்துறீங்களா? என்ன இந்த காரியம் நீங்கள் நடத்துறீங்களா? என்ன நேர்வழி நடத்தின மணவாட்டி நேர் வழியில் போகிறவள், நேர் வழியாய் தாபரிக்கும் ஊருக்கு நேர் வழியாய். இந்த நேர் வழி என்பது வேறொரு கிளைகள் இல்லை, அந்த பாதையில் வேறொரு கிளைகள் இல்லை. தாவீதினுடைய ஆத்துமா பகைக்கிற குருடரும் சப்பானிகளும், இந்த குருடருக்கும் சப்பானிகளுக்கும் சியோனின் மகிமை வெளிப்படாது. ஆனால் இந்த குருட்டுத்தன்மையும் சப்பானித்தன்மையை ஒழித்து விட்டால் தான் நேர் வழியில் உற்சாகமாய் ஓட முடியும். தேவன் நியமித்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நான் போய் உட்காந்துக்கணும், இந்த பாருங்க கன்னி பெண்கள்லாம் வர்றாங்க. இந்த பெண்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய ஒட்டகங்கள்லாம் தண்ணியை வார்க்க மாட்டாங்க. ஆனால் என் எஜமானை நடத்துகிறவர் நீர், என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மனைவியை கொடுக்கும்படி நான் உம்மிடத்திலே வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள ஒரு பெண்ணை தான் நீர் தருவீர். அப்படியானால் நான் தண்ணியை கேட்கும்போது குடியும் என் ஆண்டவனேன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டு ஒட்டங்களை எவ வாக்குறாளோ அவளே என் தேவன், என் எஜமானுக்கு என் தேவன் நியமித்திருக்கிற கன்னிப்பெண் என்று சொல்லி தமக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி உட்காந்துட்டாரு. அதே மாதிரி வந்த பெண்கள்லாம் கேட்டாரோ என்னவோ தெரியல. ரெபேக்காவில் கேட்டதோ ரெபேக்கால் என்ன பண்ணிட்டாங்க? குடியும்னு சொல்லி அவருக்கும் கொடுத்துட்டு ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்தாங்க. இந்த இரக்கம் தான் கிறிஸ்தவம். இதை பல முறை நம்ம பார்த்துட்டோம். கிறிஸ்தவம் என்றாலே இரக்கம். கொடுமைக்கு நீ தூரமாகணும். சண்டை அடிதடி எல்லாம் உலகம், அதில் எகிப்து. சண்டை என்பதே எகிப்து. அங்கே வாக்குவாதம் என்பதே எகிப்து, அதெல்லாம் பயங்கரம். ஆனால் இரக்கம்தான் கிறிஸ்தவம்.
அப்போது உடனே வந்ததுமே என்ன ஏதுமான அப்புறம் அந்த பொண்ணை விசாரிக்கிறாரு. முதல்ல தேவன் நடத்துதலை பார்த்துட்டு அப்புறம் விசாரிக்கிறாரு. நீ யார் விட்டு போனோம், நகையெல்லாம் கொடுத்துட்டு கைக்கு நல்லா கடகெல்லாம் போட்டு காதெல்லாம் போட்டு விசாரிக்கிறாரு. நீ யார், என்ன யாருடைய பெண்ணுன்னு சொல்லி. அந்த அம்மா என்னுடைய பெண்ணுன்னு சொன்னதும் ஒரு காரியத்தை வாசிங்களேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 24 48 வசனம் வாசிங்க பார்க்கலாம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நேர் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்கள்? நேர் வழியாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிற, சத்தியத்தின் பாதையில உன்னை நடத்தி கொண்டிருக்கிற என்றால் நீ தாவரிக்கும் ஊருக்கு போய் அந்த மகிமையில பிரகாசத்தில் பிதாவாகிய தேவனுடைய மகிமையில அவரை முகமுகமாய் தரிசித்து என்றென்றைக்கும் அவரோடு கூட ஜீவிப்பாய். ஆமேனா? அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அப்போ யாரெல்லாம் நேர் வழியில் நடத்தப்படுறாங்களோ அவங்களால துதிக்காம இருக்கவே முடியாது. என்ன நடத்துனீங்களேப்பா, அந்த இதய துடிப்புல அந்த துதி இருந்துக்கினே இருக்கும். ஏனென்றால் நம்ம போடுற திட்டங்கள்லாம் கருவை போன்றது. கரு அது நம்ம போடுற திட்டங்கள்லாம் கரு. அதை தான் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, அவனவன் தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பந்தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது மரணத்தை பூர்ணப்படுத்தும் சொல்லிட்டாரு. ஆக நம்முடைய சிந்தனை வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் கரு. போகிற திட்டம் ரொம்ப முக்கியமானது. அப்போ ரொம்ப நம்ம சிந்தையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மகிமையான காரியங்களை கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கடைசியாக ஒரு வசந்த வாசனை நம்ம முடிக்க போகிறேன். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. இப்போது ஆண்டவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவர்தான் நம்மை நடத்துகிறார். எப்படி நமக்கு உதவிகளை அனுப்புவார்னா, மனுஷங்க மூலமாக தான் உதவிகளை அனுப்புவார். ஆமேனா? இப்போ ஆண்டவர் தான் நம்மளை நடத்தி வருகிறார். நம்ம என்ன பண்ணோம், மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா, மனுஷர்களை விக்கிரகம் ஆக்கிடுவோம். ஐயோ, அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் எனக்கு இந்த வழியை காட்டினாங்க. எச்சரிக்கை சொல்கிறேன், ஊழியக்காரன் உங்களை நடத்துகிற ஒரு மேய்ப்பன். ஆனால் உங்களுக்கு முழு ஜீவனையை கொடுக்கறது யாருன்னாக்கா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாமல் உன்னால் சபையில் சாட்சியாக வாழ முடியாது. அந்த தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அந்த உடன்படிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சபையில் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இல்லைனாக்கா விக்கிரக ஆராதனை உள்ள வந்துடும். விக்கிரகம்னா என்ன தெரியுமா? தேவனுக்கு பதிலானது எல்லாமே விக்கிரகம். இப்போ உபாகம புத்தகத்தில் 2 வசனத்தை வாசிங்க, அப்புறம் இன்னொரு வசனம் நாங்கள் காட்டுறேன். ரொம்ப முக்கியமான அவைகள் எல்லாம் வாக்குத்தத்தத்தை வாசித்து முடிக்க போகிறோம். உபாகமம் 32 எடுத்துங்க. அதில் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசாம ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பேசி ஒரு காரியத்தை செயல்படுத்தாம நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இப்போ நான் அவனை கண்டுபிடிச்சேன்றார். யார் கண்டுபிடிச்சது? இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே சபையில், நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? உங்களை கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே பேசாமல், உங்கள் இருதயத்துக்குள்ள மாற்றத்தை கொடுக்காமல் நான் என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆக உங்களை வழிநடத்தும்படி தேவன் என்னை வைத்திருக்கிறார். அதே போல் சில வேளைகள் நம்ம என்ன செய்வோம்னாக்கா, தேவனுடைய அன்பை மறந்துவிட்டு தேவன் மனுஷங்க மூலியமாக நமக்கு இடைப்பட்டு நன்மை செஞ்சிருப்பார். அந்த மனுஷங்க படி போய் நிற்போம். அந்த மனுஷங்களும் அந்த பெருமையை ஏற்றுக்குவாங்க. ரொம்ப ஆபத்து. நான் கண்டுபிடிச்சேன். எப்படிப்பட்ட நிலத்தில்? ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி. ஊளையிடுதல்னு என்ன அர்த்தங்க? பயங்கரமான மரணம் இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் பாதை அது. அந்த எகிப்திலிருந்து தாவரிக்கும் ஊருக்கு போகிற, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற வரைக்கும் உனக்கு மரணம் எந்த நேரத்தில் நிச்சயம்.
ஆனால் தேவன் மாத்திரமே உனக்கு ஜீவனுக்கு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். அவனை நான் கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம். நடத்தினார் என்று சொன்னால் முழு பொறுப்பையும் எடுத்து உனக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் வைத்து அந்த மந்தைக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனைகளையும் பொறுப்பெடுக்கிறவர் தான் நடத்தினார். மழைக்கு என்ன பண்ணணும், வெயிலுக்கு என்ன செய்யணும், அந்த மந்தைகளை எப்படி மேய்க்கணும், புல்லுள்ள இடம் எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கத்தில் அது அமர்ந்த தண்ணீர் இருக்குது, எப்படி கொண்டு போகணும், முழுக்க முழுக்க பொறுப்பெடுக்கிறவர். உன்னுடைய அத்தனை தேவைகளையும் பொறுப்பெடுக்கிறவர் தான் மேய்ப்பர். நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எப்படி காக்கிறாராம், எப்படி காக்கிறாரா? கண்மணியை போல இதான் நடத்துகிற தேவன். பயப்படாதே. ஆமேனா? நீ போட்டுற திட்டமெல்லாம் வாய்க்குமா வாய்க்காதா சந்தேகத்தில் ஊசலாடாத. காலையில் அவர் சமூகத்துக்கு உன்னை கண்மணியை போல காத்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர் நமக்கு உண்டு. ஆனால் நீ அவர் சமூகத்துக்கு போய் என்னை நடத்துனீங்களாப்பா. 12ஆம் வசனம் சொல்லுங்களேன், வாசிங்களேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, யார் தான் நடத்துது? நல்லா மறுபடியும் சொல்கிறேன், உனக்கும் இயேசு கிறிஸ்துவும் தான் உறவு. இங்கே அவர் தான் உன்னை நடத்தினார், அந்நிய தேவன் யாரும் இல்லை. இப்போ சில பேர் சொல்லுங்க, இந்த பாருங்க, நான் இப்போ சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப வலிக்கும், எனக்கு கொடுமையாக இருக்கும். குழந்தை இல்லாமல் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவங்கள சபையில் ஜபம் நடந்திருக்கும். இப்போ தேவன் அந்த சகோதரிக்கு குழந்தையை கொடுத்துருப்பார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சகோதரி. இப்போ அதுக்காக ஜெபிச்சாங்க வரவங்களாம் பாப்பா, தபாரு நான் ஜெபம் பண்ணி தான் அதுக்கு குழந்தைய வந்துச்சு, ஆனால் இப்போ என்னை மதிக்க மாட்டேருந்து ஒரு மாதிரி அந்த சகோதரி நினச்சிருக்கோம், இந்த குழந்தை ஏண்டா இப்போ நமக்கு வந்துச்சுன்ற மாதிரி. எச்சரிக்கை சொல்கிறேன், ஒரு மனுஷனாலையெல்லாம் மண்ணாங்கட்டி நம்மலாம் ஒரு மழை பெஞ்சா கரைஞ்சிருவோம். ஆமேனா? ஆனால் மேய்ப்பர் நமக்கு மேகஸ்தமமும் அக்னிஸ்தமமாக கூடுறது நடத்துகிற விக்கிரக ஆராதனை ஆபத்து. யாராகில உன்னால் தான் நான் பெரிய ஆகிட்டேன், நீங்கள் தான் என்ன நடத்துனீங்க, சர்ச்சுக்கு நிறைய கூட்டின்னு வரியா, என்ன பண்ணுற? இயேசு ராஜா நம்ம மூலியமாக பேசி அவங்க இருதயத்துக்குள்ளே பேசுகிறாரு. அவள் தான் முடிஞ்சு போச்சு. அவங்க உள்ளத்துக்குள்ளே அவர் நடத்துகிறாரு. அவர் கொடுக்குற நன்மைகளை ஆத்மா திருப்தி ஆகி சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. யாராகிலும் அப்படி சொன்னாங்கன்னா, ஏமா ஆண்டவரை பிடிச்சிங்கம்மா நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? அவள் தான் முடிஞ்சு போச்சு. அந்நிய தேவர்கள் அவரோடு இல்லைன்னு ஏசப்பா வாய் திறந்து சொல்கிறாரு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எத்தனை பேர் புரிஞ்சவங்களாம் அவர் ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஏசப்பா தான் நடத்தினார், ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த மனுஷனும் கிடையாது. இப்போ உனக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கும், ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன், ஒரு 10,000 ரூபாய் உனக்கு தேவைப்படுது, 10,000 ரூபாய் இல்லைன்னா உன் தலையே முழுகி போகிற ஸ்டேஜ். திடீர்னு ஒருத்தர்கிட்ட போய் நீ கேட்ப, அவர் 10,000 ரூபாய் இந்த கையில் கொடுத்து, வட்டி இல்லை கூட வேணாம், இந்த வச்சுக்கங்க, நீங்கள் எப்போ உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அப்போ கொடுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நம்மால் ஐயோ கடவுளை நான் பார்க்கல, ஆனால் இவர் தான் எனக்கு கடவுள்ன்ற மாதிரி உட்காந்து யோசிப்பாங்க. அவருக்கு 10,000 ரூபாய் ஃப்ரீயாக உனக்கு கொடுக்குற அளவுக்கான இருதயத்தை கொடுத்தவர் என் தேவன். ஆமேனா? அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டு நீ வேறாமா நீ வச்சுன்னு ஒரு 10 ரூபாய் கொடுமான்னு சொல்கிற நிலைமை உனக்கு அவருக்கு வராமல் காத்தவர் யார்? புரிஞ்சுக்குங்க, ஒரு மனுஷனால் ஒன்றும் ஆகாது, ஒரு மனுஷனால் ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் பைக்கில் போயிருப்பார், ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டு இருப்பார், உயிருக்கு போராடின்னு இருப்பார். திடீர்னு அந்த வழியாக வந்து அவர் போய் தூக்கி போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போட்டு ரத்தம் கொடுத்து கூட காப்பாற்றுற வச்சுங்களேன், அவர் அப்படியே தெய்வமாக பார்க்குறது. ஆனால் புண்ணாக்கு நீ வீழ்ந்து போய் கிடந்த உயிருக்கு போராடி இருந்த அவனுக்கு பைக்கை கொடுத்து, அவனுக்கு பெட்ரோலை கொடுத்து, அந்த வழியாக ஒரு வேலையை கொடுத்து, அந்த பக்கமாக போக சொன்ன நான் தாண்டான்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே அவருக்கு பாவம் யேசுராஜா மறுபடியும் என்ன பண்ணுவாரோ இல்லையா? சமயங்களையும் காலங்களையும் வாய்க்க செய்கிறவர் தேவன். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்தார்னாவே நம்ம பிரதரை வச்சு ஒரே இவர் தான் வேலை கற்றுக் கொடுத்தாரு, இவர் தான் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தார், இவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு குஷ்டார்னா ஒன்று பயங்கரமாக பேசுவார். ஆபத்து இதெல்லாம். தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவர். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஆக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த ஒரு மனுஷனையும் நம்ம சார்ந்துடக்கூடாது, எந்த மனுஷனையும் புகழ்ந்து பேசக்கூடாது. மனுஷங்களை நம்ம நேசிக்கணும், அன்பு கூறணும். எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர் தேவனே. ஆமென் சொல்லாமா? இப்போது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பசி இல்லாமல்
தாகம் இல்லாமல் எந்த பசி என்பது நம்முடைய தேவைகள் நிமித்தமாய் நம்முடைய எண்ணங்கள் சிதைந்து போகாமல் நம்மை பாதுகாத்து நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பது, எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி முடிப்பது என்பது திருப்தியாய் புசிப்பது, தாகம் தீர்ப்பது என்பது அந்த அந்த செயலில் ஒரு சந்தோஷம். ஆமேனா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பல திட்டங்கள் போடுறோம், அந்த திட்டங்கள் வாய்க்க செய்கிறோம். ஆனால் கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே மருமகளுக்கும் மாமியாருக்கும் முட்டிக்கினே இருக்குது. அதுதான் வற்றாத ஜீவ ஊற்றுன்றாரு. அந்த சில்னஸ் இருக்கணும். ஆக திருப்தியாய் புசித்து நீ தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் என்பது மணவாட்டி சபை. அதில் கனி நிறைந்த ஒரு கனி வாழ்க்கை இருக்க வேண்டும். வற்றாத நீர் ஊற்று என்பது தெய்வீக சுகம், தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக அந்த ஒரு ஜாய், அந்த ஒரு என்ஜாய்னஸ் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷம் இருந்துக்கினே இருக்கும். நான் ஒன்று நடத்துகிறேன், நீ நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பாய். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48வது அதிகாரம், ஏசாயா 48 9 வாசிங்க பார்க்கலாம். 9 வாசிங்க. எல்லா வாசித்து முடிக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. என் நாமத்தின் நிமித்தம் 49 ஓகே 49 கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி. இதாங்க எகிப்தின் வாழ்க்கை. கொடுமை அனுபவிச்சு இல்லையா? கட்டப்பட்டு கொடுமை அனுபவிச்சு இல்லையா? கண்ணீரோடு இருந்தோம் இல்லையா? நம்முடைய கருலாம் சிதைந்தது இல்லையா? அந்த கரு சிதைச்சுன்னா உயிரே போகிற நிலைமையில் செத்து போயிடலாம் அப்படின்லாம் திட்டம் போட்ட இல்லையா? அவர்களை பார்த்து சொன்னார், கட்டுண்டவர்களை நோக்கி, இருளில் இருக்கிற ஜனங்களை நோக்கி, ஐயோ வெளிச்சமே இல்லை, எனக்கு பாதையே தெரியல, எனக்கு திட்டமே இட தெரியல, எனக்கு பிளானே இல்லை, என் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டமும் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா? மேய்ப்பர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நடத்தும்படியா சொல்றேன், வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து சொல்றாரு, நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். என்ன ஏற்படுத்துவேன்? பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நான் ஒரு மேய்ப்பர் அனுப்புறேன். எனக்கு ஒரு மந்தை தேவை. அந்த மந்தையை சேர்த்து கொண்டு வரும்படிக்கு மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுத்து உடன்படிக்கை. அதான் கல்வாரி சிலுவையில் அவரோடு கூட நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்த அனுபவம். அதனுடைய அடையாளமாகத்தான் நம்ம ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக வார வாரம் ராபோஜனம் பண்ணுறோம். இந்த ராபோஜனம் தான் உடன்படிக்கை. ராபோஜனம் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அசிங்கமாக பேசியிருக்கக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, சண்டை போட்டிருக்கக்கூடாது, யாரையுமே பழிச்சு பேசியிருக்கக்கூடாது, உட்காந்து நல்லா ஜபம் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி போடுறதுன்னமோ ஒரு பெரிய இது மாதிரி பொடியை போடுவாங்க. பொடியை போடக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது. இதெல்லாம் ஏன் போடக்கூடாது? அது அடிமைதனம். உன் மீட்பராகிய, உன்னை நடத்துகிற உன் மேய்ப்பராகிய உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டிலிருந்து தான் உன்னை வெளியே கூப்பிட்டாரு. உனக்கானது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு, ஆமேனா, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் அவர் உன்னை கூப்பிடுறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உடன்படிக்கையாக ஏற்படுத்தி உடன்படிக்கை. ஆமேனா? உடன்படிக்கை மாறாது, தெரியுமா? ஆமேனா? உடன்படிக்கை மாறாது. தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறார். ரத்தத்தின் உடன்படிக்கை இது. எனக்கு நன்மை தான் சேரும். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு என்ன தான் சேரும்? நமக்கு நன்மை செய்யும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தம் குமாரனையே அனுப்பினார். வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் வழி ஓரங்களிலே மேய்வார்கள் என்பது பயமில்லாமல் எல்லா விதமான செழிப்புகள் நீங்கள் அனுபவிப்பீர்கள். வழி ஓரத்தில் ஆடு மேய்மா? வழிவாகத்தில் பார்த்தா போகிறவங்களும் வரவங்களாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஆடு பயந்து ஓடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயமில்லாமல் நீ மேய்வே என்பது சத்தியம். சத்தியத்தை மேய்ந்துக்கொள். ஆமேனா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அப்படியே நீங்கள் என்ன பண்ணி இந்த கோடு வேர்டை வச்சு நீங்களே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேணும் அப்படியே எடுத்துக்கங்க. கர்த்தர் நமக்கு நல்லவர். அப்புறம் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்பது, சகல மேடு என்பது நித்திய மேடு. ஆமேனா? நித்திய மேடு என்பது அந்த மகிமையின் பரம எருசலேம் சீயோன் என்கின்ற நித்திய வாழ்க்கை. தேவனும் ஆட்டு சிங்காசனம் அதில் இருக்கும் என்பது. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றன்னா, உனக்கான நீ போற அத்தனை திட்டங்களும் நிறைவேறும். ஆமேனா? உனக்கு அந்த ஆலோசனை கொடுத்தவர் நான், அதை நிறைவேற்றி முடிக்கிறவரும் நான். ஆமேனா? அதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தின்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை. சொல்லுங்க. அவர்கள்
நீ பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் என்பது உபத்திரவம். உபத்திரவம், போராட்டம், வாழ்க்கை காரணம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் உன் கூடவே இருக்கிறது. ஆமேனா? உன்னை காக்கிறவர், உன் ஜீவனை காக்கிறவர் உன்னை தாபரிக்கும் ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பார். வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவர்கள் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவரை நடத்தி, அவருக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. ஆமேனா? இந்த மேய்ப்பருக்கு மட்டுமே இரக்க குணம். இந்த இரக்கம்தான் கிறிஸ்தவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லா துர்குணங்களும் நம்ம விட்டு வெளியே போய் இரக்க குணம் நமக்கு வரும். அந்த இரக்கம்தான் கிறிஸ்தவம். இரக்கத்துக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே பார்க்காது. ஒருத்தருக்கு நன்மை செய்யறதுக்கு இந்த இரக்கத்துக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே பார்க்காது. என்கிட்ட என்ன கண்டிஷன் போட்டு இருந்தா ஏசப்பா என்கிட்ட வந்துருப்பாரா? அதான் என் மெய்ப்பர், இரக்கம் உள்ளவர். அவரை நடத்துகிறவரே அவர்களுக்கு இறங்கி அவர்களை நீர் ஊற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த நீரூற்று நித்திய ஜீவகாலமாய் எனக்குள்ளே ஊறுகிற நீரூற்று, அது பரிசுத்த ஆவியானவர். அங்கே திருப்தி அடைந்து திருப்தியாய் புசித்து என்பது சத்தியத்தை அறிகிற அறிவு. கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை அறிகிற அறிவு, வேதத்தினுடைய அந்த ஞானம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையும் மரணத்துக்கான காரணம், இதை அறிகிற அறிவுதான் திருப்தி. எழுத்தின்படியே நீ பசியா இருப்பது இல்லை. ஆமேன். அப்பனா நீ இனி கடன் வாங்குவது இல்லை. ஆமேனா? உன்னை நடத்துகிறவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இனிமே நீ வட்டி கொடுப்பது இல்லை. ஆமேனா? இனிமே உன்னை நடத்துகிறவர் உன்னை மகிமையை நடத்துவார். ஆமேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ காலையில் போய் அப்பா என்னை நடத்துங்க. ஆமேனா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? என் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. எனக்கானது எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை எனக்கு திருப்தியாய் கொடுத்து என்னை திருப்தியாக நடத்தி நீ வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமாக இருக்குது? ஆமேனா? எத்தனை நம்பிக்கை பிறந்துச்சு? எதிர்காலத்துக்கு வந்து பயம்லாம் வேணாம். இனிமேல் என்ன கரெக்டாக விட்டு போயிடு. ஒவ்வொரு வினாடியும் அனுதினமும் சொல்லுங்கள், நித்தம் என்னை நடத்தி. ஆமேனா? எப்படி நடத்தி? நித்தம் எது? அனுதினமும், அனுதினம், கண்டினியூஸ்லி. ஆமேன். இனி எனக்கு பயம் இல்லை. ஆமேனா? திகிலுக்கு தூரமாயிட்டு. ஆமேனா? கொடுமைக்கு தூரமாயிட்டு. ஆமேனா? நன்மையும் கிருபையும் வாயில என்னுடைய வாழ்க்கையில் தொடரும். ஆமேனா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கள் இருக்கலாம். எல்லாரும் முழங்கள் நின்று, பரலோக பரமபிதாவே, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள்